வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் திருநெல்வேலி டெய்லர் பொண்ணு. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் வர கண்டென்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக்ஸ் வந்து அடுத்தடுத்து எந்த மாதிரி வீடியோஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கிறத எங்களுக்கு சொல்லுது. எந்த வீடியோ கீழே வந்து எங்களுக்கு வந்து கமெண்ட்ஸோ லைக்ஸோ அதிகமாக வரும்போது கொஞ்சம் ஹாப்பியாக அடுத்த வீடியோ போடணும்னு தோணுது. நீ எதுக்கு எங்களுக்கு வீடியோ போடணும், உன்னோட வீடியோஸ்க்காக நாங்கள் வெயிட் பண்ணோம் அப்படின்லாம் இல்லை. கண்டிப்பாக யாரோ ஒருத்தவங்களுக்கு இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக போய் சேரும்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா வந்து சாரீ மேக்ஸி வந்து நிறைய பேர் வந்து இப்போ ஓகே நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு வரும்போது எனக்கு ரேட்டில் வந்து நீங்கள் ரொம்ப சொல்கிறீங்க. இனிஷியலாக 100 தான் சொன்னீங்க, ஜஸ்ட் 100 ருபீஸ்க்கு மேக்ஸி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, அது என்ன அப்படின்னு கேட்குறீங்க. அந்த வீடியோவுக்கு கீழேயே வந்து நான் வந்து நிறைய விஷயம் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவில் நீங்கள் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபராக இருக்கணும். நம்ம சேனலில் எனி 5 வீடியோஸ்க்கு கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கணும், லைக் பண்ணியிருக்கணும். இதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து அந்த ஐடிக்கு நீங்கள் உங்களோட ஐடி அப்படிங்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து நான் ஃபேவர் பண்ணுறேன் அப்படி தான் சொல்லியிருந்தேன். அப்படி பண்ணும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த எதுவுமே பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க, ஜஸ்ட்டு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருப்பீங்க. ஒரு லைக்கோ ஒரு கமெண்ட்ஸோ கொடுத்துருக்க மாட்டீங்க. கண்டினியூஸாக நான் வீடியோஸ் போடுறேன், நீங்கள் வந்து எங்கிட்ட தரும்போது இந்த வீடியோவில் வந்து எந்த வீடியோ பார்த்து இன்ஸ்பயர் ஆனீங்க அப்படின்னு கேட்கும்போது உங்களால் அந்த வீடியோ சொல்லக்கூட முடியல. அப்படிங்கும்போது நான் எதுக்காக உங்களுக்கு அந்த ஆஃபர் ப்ரொவைட் பண்ணணும்? அது வந்து நான் வந்து என்னோடய சேனல் க்ரோத்துக்காக தான் பண்ணுறேன். அப்படிங்கும்போது நான் வந்து மற்றவங்களோட எமோஷ்னலோட விளாடலை, அதே சமயம் மற்றவங்கள எமோஷ்னல் ஆக்கியும் இந்த வீடியோஸ் போடலை. என்னோட வந்து ஹாபியை தான் வந்து நான் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி நான் உங்களுக்கு போடுறேன். அதில் சின்னதாக ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்குறேன். உங்களோட சப்போர்ட் நீங்கள் வந்து ஒரு சின்ன லைக் போடுறதுனாலையோ அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறது இல்லை கீழே ஒரு கமெண்ட் போடுறதுனாலையோ உங்களோட டைம் போக போகிறதில்ல. எல்லாருமே வந்து மொபைல் யூஸ் பண்ணுறவங்க ஜஸ்ட்டு ஒரு வீடியோக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு ஃபேவர் பண்ணுறேன். 300 ருபீஸ் ஒர்த்து நான் ஸ்டிச் பண்ணுறத மேக்ஸியை ஜஸ்ட் 100க்கு பண்ணி கொடுக்குறேன். அதோட லைனிங்கும் அது லைனிங் எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்குறது என்னோடய உழைப்பை வந்து மற்றவங்களுக்காக கொடுக்க முடியும். அதே சமயம் வந்து நான் உழைச்ச காசை வச்சு ஒருத்தவங்களுக்கு ஒரு பொருள் வாங்கி கொடுக்க முடியாதுல்ல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ப்ளைனாக நான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன் 300 ருபீஸ். அதாவது ப்ளைன் மீன்ஸ் எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து நார்மலாக ஒரு அம்பர்லா கட் பண்ணுறோம், இல்லை நார்மலாக ஒரு ஃப்ளீட்டட் பண்ணுறோம், நெக்கில் எந்த பேட்டர்னும் கிடையாது, அடித்து திருப்புறோம், அந்த மாதிரி இருக்குது. கீழே வந்து நார்மலாக வந்து ஃபோல்டு பண்ணி தான் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் தான் 300. இல்லை எனக்கு ஸ்லீவ் பஃப் ஸ்லீவ் வேணும், 90s பஃப் பேட்டர்னில் வேணும், அதில் கட்டிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிறத யாருமே திங்க் பண்ண மாட்டேங்கிறீங்க. இல்லை நீங்கள் அவ்வளோதானே சொன்னீங்க. எல்லாருக்கும் வந்து நான் இதே திரும்ப திரும்ப சொல்கிறதுனால எனக்கே போர் அடிக்குதோ அப்படின்னு கூட தோணுது. ஆனால் இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் விஷயம் அதை வந்து சொல்லி அப்படி தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க, நோ ப்ராப்ளம். அதுக்காக வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுற ஆத்திரம் அப்படின்லாம் யாருமே அதை உங்களோட தாட்டை வந்து நீங்கள் பண்ணிக்க வேண்டாம். இப்போ இந்த மேக்ஸி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சாரீ எடுத்து அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து லைனிங் 200 ஆல்ரெடி அவங்க வந்து ப்ரீபெய்ட் தான். எல்லாருமே வந்து லைனிங்க்கு வந்து ப்ரீபெய்ட் தான் சொல்லியிருக்கிறேன். ஸ்லீவ் வந்து கேட்டிங்கன்னா வந்து ஃபுல் ஸ்லீவ் கேட்டிருக்காங்க. அதுலேயும் வந்து கீழே வந்து ப்ரில் மாதிரி வரணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. பேக் ரோப் எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி கேட்கும்போது அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கூட கொஞ்சம் சார்ஜ் பண்ணுறோம். எல்லாருக்கும் ஒரே ஈவனாக சார்ஜ் அவங்க வந்து அந்த சாரியில் வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க்கு கொடுக்குறத பொறுத்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறோம். சரியா, இவ்வளோ தான் சார்ஜு. அதாவது ரோப் வந்து சாதாரணமாக ரோப் போட்டாலே வந்து கடையில் வாங்கி வச்சாலே 50 ருபீஸ் ஆகுது. நம்ம இருக்கிற மெட்டீரியல் எல்லாம் வச்சு ரிமைனிங் இருக்கிற மெட்டீரியலுக்கு துண்டு துண்டாக கட் பண்ணி அவங்களுக்கு ஒரு பேக் ரோப் ஆட் பண்ணுறோம். அது ஒரு கொஞ்சம் அழகாக இருக்கணும், நீங்கள் பிக்சர்ஸில் பார்க்குறது அப்படியே கொண்டு வந்துடணும். அப்படிங்கும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம சார்ஜும் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக யாருமே வந்து சோசியல் சர்வீஸ் பண்ணுறதெல்லாம் இல்லை. நீங்கள் சோசியல் சர்வீஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறீங்க வீடியோவில், ஆனால் டேரெக்டாக உங்களுக்கு கால் பண்ணால் இந்த மாதிரி பண்ணுறீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க ஒரு கஸ்டமர். ஆக்சுவலாக வந்து என்ன சொல்கிறது, ஒரு சப்ஸ்கிரைபர் இப்படி பேசும்போது ரொம்ப கஷ்டமாச்சு. ஐயோ நம்ம எதுவும் தப்பாக பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி தான் பண்ணாங்க. கொஞ்சம் அப்செட் ஆகிட்டேன். ஆனாலும் நான் வந்து திரும்ப இந்த வீடியோவில் இதை சொல்லிடுவோம். ஆக்சுவலாக நீங்கள் வந்து வீடியோ பண்ணுறீங்க, அது போக எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து பஃப் ஸ்லீவ் கேட்குறீங்க. அது வந்து ஒரு சிலருக்கு வந்து நம்மளாவே செய்யணும்னு தோணும். நீங்கள் பேசுகிறதுல எனக்கு அடுத்த 2 சாரீ கொடுத்துருக்கீங்க, நான் 2க்குமே வந்து பே பண்ணுறேன் மேம் அப்படிங்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக நம்ம கம்மியாக தான் வாங்குகிறோம். இல்லை எனக்கு இப்படி தான் வேணும் அப்படி தான் வேணும்னு நீங்கள் ஒரு ரூல்ஸோடு வரும்போது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பே பண்ணுறீங்க. இங்கேன்னு இல்லை, எந்த டெய்லர்கிட்ட போனாலும் நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். இது வந்து நாங்கள் ஹோம் பேஸ்டாக பண்ணுறோம், ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு பண்ணுறதுனால நீங்கள் எங்ககிட்ட ஆர்கியூ பண்ணுறீங்க. இதே அவங்க ஒரு ஷாப் வச்சுருக்காங்க, பொட்டிக் மாதிரி வெளியில் வச்சு ரன் பண்ணுறாங்க, ஃபேஷன் இன்ஸ்டியூட் மாதிரி வச்சுட்டு அதில் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாங்கன்னா யாருமே எதுவுமே கேட்குறதில்ல. ஆக்சுவலாக நான் சாதாரணமாக ஸ்டிச் பண்ணுறேன். இந்த 300 மேக்ஸியை எனக்கு நியரஸ்ட்டில் உள்ள ஒரு சிஸ்டர் வந்து 500க்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஜஸ்ட்
ஜஸ்ட்டு ஸ்டிச்சிங் ஒன்லி 500. அது போக வந்து அவங்க பார்த்திங்கன்னா வந்து லைனிங் வந்து பெர் மீட்டர் 50ங்கிறது எனக்கே தெரியும். ஆனால் அவங்க வந்து 70 வச்சு சார்ஜ் பண்ணுறாங்க. 70 வச்சு சார்ஜ் பண்ணும்போது அதுவே அவங்களுக்கு 280 அந்த ரேஞ்ச் வந்துடுது. அதுக்கே போயிட்டு வாங்கிட்டு வர சார்ஜுன்னு ஒரு 10 போட்டு 300 சார்ஜ் பண்ணுறாங்க. அதாவது ஒரு மேக்ஸி நம்மகிட்ட ஸ்டிச் பண்ணால் நார்மலாக 500 வருது, அவங்கக்கிட்ட 800 அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. பட் எல்லாருமே கொடுக்க வில்லிங்க இருக்கிறீங்க. 300 ரூபீஸ் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் நீங்கள் ரெடியாக இருக்கீங்க. பட் நம்மக்கிட்ட வந்து ஆர்கியூ பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அங்கே ஸ்டிச் பண்ண அதே கஸ்டமர் தான் இங்கேயும் வந்து ஆர்கியூ பண்ணிகிட்ருக்கிறீங்க. அங்கே அங்கே ஃபினிஷிங் இப்படி இருந்தது, இந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு அதே விஷயத்தை அதே மாடலில் ரீகேப் பண்ணும்போது அங்கே வந்து 800 கொடுத்துட்டு வந்து சைலண்ட்டாக இருக்கிறீங்க. இங்கே 500க்கு அவ்வளோ யோசிக்கிறீங்க. ஸோ எல்லாருமே அவங்கவுங்க டிசைனுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்களும் வந்து கேன்வாஸ் கொடுக்குறோம், நம்ம சாரீ ஃபால் கொடுக்குறோம் அப்படிங்கும்போது அதுக்கு எக்ஸ்ட்ரா தான். ஏன்னா அது மெட்டீரியல் வாங்கி நம்ம எக்ஸ்ட்ரா உட்காந்து ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து முடிஞ்சால் வந்து கொடுங்க. இல்லை சாரியே 300, இதுக்கு நான் ஏன் ஸ்டிச்சிங் சார்ஜ் 500 பே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களோட சாரீஸை வந்து ரீயூஸ் பண்ணணும், ரீக்ரியேட் பண்ணணுங்கிற தாட்டை விட்டு வெளியில் வந்துடுங்கிறது என்னோடய ஒப்பீனியன். இது வந்து எல்லாருக்கும் சொல்லலை, கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்களுக்காக மட்டும் சொல்கிறேன். சரியா? இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்குற இந்த மேக்ஸி பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த கஸ்டமர் வந்து எப்படி சொல்கிறது, அது ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான். அவங்களுக்கு ஆல்ரெடி 2 ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதோட வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணனாங்கிற தாட் தெரியல. இது வந்து 3rd சாரீ. ரொம்பவே எலகண்ட் லுக் வந்துச்சு. அது வந்து டேரெக்டாக பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி வேணுங்கிறவங்க மட்டுமே கன்வெர்ட் பண்ணிக்கங்க. 300 ரூபீஸ் சரி 500 கொடுத்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் மாற்றிக்க வேண்டாம். சாய்ஸ் வந்து உங்களோடது. ஓகேவா? தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு இன்றைக்குள்ள சூப்பர் பாயிண்ட் என்னென்னா, நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸை வந்து சொல்கிறீங்க, என்னம்மா இப்படி நம்ம வீட்டிலே இருந்துகிட்ருக்கோம், எங்களுக்கு வந்து ரெஸ்பெக்டே இல்லை, நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஆன்லைனில் ரீசெல்லிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதனால் நான் அதை எடுத்து பண்ணினேன். ஆனால் நிறைய ஃபேக் இது இருக்குது. நீங்கள் டைரக்ட் டீலர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சால், ஆன்லைன்லேயே உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சால் ஃபைண்ட் அவுட் பண்ணி ரீசெல் பண்ணுங்கள். அப்படி இல்லைங்கிறது பட்சத்தில் கண்டிப்பாக ரீசெல் பண்ணாதீங்க. ஏன்னா ரீசெல்லிங்கிறது வந்து உங்ககிட்ட வந்து 4 பேர்கிட்ட இருந்து உங்கள் கைக்கு வருதுன்னா அவங்க 4 பேரோட மார்ஜின் ஆட் ஆகி உங்ககிட்ட வரும்போது அதே மெட்டீரியல் ஆர்எம்கேவி, போத்தீஸ், சென்னை சில்க்ஸ் அந்த மாதிரி ஷாப்ஸில் பார்க்கும்போது கம்மியாக கிடச்சிதுன்னா கண்டிப்பாக அந்த கஸ்டமர் வந்து உங்ககிட்ட சாட்டிஸ்ஃபைட் ஆகவே மாட்டாங்க. 2 வருஷம் கழித்து அந்த மெட்டீரியல் வந்து அவங்களுக்கு கிடைச்சாலுமே அவங்க வந்து உங்கள் மேலே இருக்கிற தாட் வந்து போயிடும். ஸோ டைரக்ட் டீலர்ஸு, டைரக்ட் மேனுஃபேக்சரர்ஸை பார்த்து உங்களோட வந்து என்ன பண்ணுங்கள், பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருந்தால் போதும், அதில் வந்து நம்ம ரீசெல் பண்ணலாம். இல்லைன்னு சொல்ல, மினிமம் வந்து ஒரு 30 to 50 ரூபீஸ் மார்ஜின் வச்சு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு டெய்லராக நான் வந்து எனக்கு மார்ஜின் இல்லாமல் நான் ரீசெல் பண்ணுறேன், ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு கேட்குறவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். எனக்கு மார்ஜின் வந்து அதில் இருக்காது. அதே மார்ஜினை அவங்களோட ப்ளவுஸில் நான் மார்ஜின் ஆக்கிடுவேன். ஏன்னா நார்மலாக நம்ம ஒரு 240 ரூபீஸ் ப்ளவுஸ்க்கு கிடைக்கிது, அது போக லைனிங் இருக்குது, டிசைன் வைக்கும்போது 350 ரூபீஸ் அப்படிங்கும்போது நம்ம ஸ்டிச் பண்ணுறோம், உடல் உழைப்பு போட்டாலும் நமக்கு அந்த ப்ளவுஸே இல்லாத, இப்போ ஒரு 10 நாள் ப்ளவுஸ் இல்லை அப்படிங்கும்போது 2 சாரீ ரீசெல் பண்ணால் அவங்கக்கிட்ட இருந்து 2 சாரீக்கு ப்ளவுஸ் கிடைக்குதுல்ல, அப்படி நான் வந்து அதை வந்து ரீக்ரியேட் பண்ணிப்பேன். ஸோ நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்க எனக்கு தெரியும். நீங்கள் பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக அதை பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி ஒருத்தவங்க கிட்ட நான் வாங்கினேன், அதே சாரீ வந்து ஆர்எம்கேவில் தான் இருந்தது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அவங்களும் நமக்கு தெரிஞ்சவங்க, இவங்களும் தெரிஞ்சவங்க. ஸோ யாரையுமே நம்ம எதுவுமே பண்ண முடியாது. சாரி. அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ரீசெல் பண்ணுங்கள். இதுதான் இந்த ட்ரெஸ்ஸோட ஃபைனல் அவுட்புட். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து கிரேப் சில்க் சாரீ. மேலே இருக்கிற பார்டர் வந்து பார்த்திங்கன்னா பார்டரை வந்து ரீக்ரியேட் பண்ண முடியாதனால ஆஃப் அண்ட் ஆஃப் மாதிரி இருந்தது ஆக்சுவலி இந்த சாரீ. அதனால் வந்து அதை வந்து மேலே அப் அண்ட் டவுனுக்கு போட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். ரொம்பவே அழகான ஒரு லுக் கொடுத்துருக்கு. எங்களில் எத்தனை பேருக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு அமௌண்ட் சார்ஜ் பண்ணியிருக்கேன், அது கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு வெள்ளி காயின் நம்ம வந்து கிவ் அவேவாக கொடுக்குறோம். இப்போ இனி வந்து நம்ம வீடியோ கீழே கரெக்டான கமெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு ஒரு கிவ் அவே கொடுக்கலான்னு ரெடி பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ஆல். தேங்க்யூ.